மானங்கட்ட பசங்க பொண்ணை பார்த்து பைத்தியக்காரி கூட அவன் பின்னாடி வரமாட்டான், சொறி பிடிச்சவனும் பைத்தியக்காரியும் வரமாட்டான். இவனுக்கு வந்து நயன்தாரா ஆசை வந்துருச்சு. நயன்தாராவை இவருக்கு வேணுமா, அதை என்ன 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்களா, நயன்தாராவை அரேஞ்ச் பண்ணி அனுப்புறீங்களான்றான். ஏய், உனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியுமா? அப்புறம் வேலுமணி யாரை கேட்பாரோ தெரியாது, தங்கமணி யாரை கேட்பாரோ தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க லீடர்கள்லாம் ஒவ்வொரு நடிகையை கேட்பாங்க போது. இன்றைக்கி ஒரு குடியார பையன் உடனே நோட்டீஸ் அனுப்புவான் எனக்கு. அவன் அங்கேருந்து குடியார பையன் அரசியலில் சின்னம்மான்னு சொல்லாத, சின்னம்மான்னு சொல்ல, அம்மான்னு சொல்கிற, அம்மான்னு சொல்லாத, அம்மான்னு சொல்லுன்னு நடுராத்தில் கத்தனை குடியார பையன். நீங்கள் என்ன வார்த்தை வருதுன்னா, என்ன நயன்தாராவை எனக்கு ஒரு பெரிய ஆசை. இது நீ ஆசையாக இருந்தால் நீ எங்கேயாவது போய்க்கோ. பொண்ணை பார்த்து பைத்தியக்காரி கூட அவன் பின்னாடி வரமாட்டான், சொறி பிடிச்சவனும் பைத்தியக்காரியும் வரமாட்டான். இவனுக்கு வந்து நயன்தாரா ஆசை வந்துருச்சு. நயன்தாரா ஆசை வந்த பின்னாடி நயன்தாராவை இவருக்கு வேணுமா, அதை என்ன 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்களா, நயன்தாராவை அரேஞ்ச் பண்ணி அனுப்புறீங்களான்றான். இவ்வளோ கேவலமான அரசியல். அதுக்கு யார் பேரை யூஸ் பண்ணுறது? குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பேரை யூஸ் பண்ணுறது. ஏய், உனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன். அசிங்கமாக பேசினேன். பாமக ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ராத்திரியில் சின்னம்மாவை அம்மான்னு சொன்னேன். ஒரு எல்லைக்கு மேலே போய் அப்துல் கலாம் கனவை விட பெரிய கனவுன்றிய. அப்துல் கலாம் கால் செருப்பு தூசுக்கு சம்மாவே நீ யாருன்னு தெரியுமா? அதுக்கு நீ அப்துல் கலாம் தான் உதாரணமாக எடுக்கணுமா? வேறு யாரும் நமக்கு கிடைக்கலையா உனக்கு? இப்படிப்பட்ட நிலைங்க இவனுக்கு எவங்க மக்கள் ஓட்டு போடுவார்கள்? நயன்தாராவை அனுப்புன்னு சொன்னால் அதிமுக யாராவது ஓட்டு போடுவானா? நீங்களே நினச்சி பாருங்க. கேவலமாக வந்து ஒருத்தங்களை நயன்தாரா கேவலமாக போயிட்டாங்களா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் எ ஹீரோயின் ஆஃப் த மூவி. இவ்வளோ கேவலமாக ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பியாக இருக்கவர் பேசுகிறார். இப்படிப்பட்டவர்களை வச்சு தான் கட்சி நடத்துகிறார் பழனிசாமி. அப்புறம் வேலுமணி யாரை கேட்பாரோ தெரியாது, தங்கமணி யாரை கேட்பாரோ தெரியாது. அப்புறம் அங்கே இருக்க லீடர்கள்லாம் ஒவ்வொரு நடிகையை கேட்பாங்க போட்டிருக்கு. மானங்கட்ட பசங்க எல்லாம். இவெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு நயன்தாரா கூட இவளை கூட்டுவா அவளை கூட்டுவான்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் அரசியல். நினச்சாலே வேதனையாக இருக்குது.